கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதையாவது செய்யணும். யூ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் காட்ஸ் கிங்டம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு அற்புதம் செய்யணும், நான் உனக்கு விடுதலையை செய்யணும், நான் உன்னைய ஆசீர்வதி, நீ எனக்காக என்ன செய்வ? என் ராஜ்யத்தை கட்டுவியா? நான் சொல்றேன், ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாட் ஆர் வி டூயிங்? நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே உங்க மைண்ட் எது மாதிரி தெரியுமா? நான் கர்த்தருக்கு ஆத்மாக்களை கொண்டு வரணும், ஆதாயம் பண்ணணும், கர்த்தரோட சேர்க்கணும். அதுதான் குறிக்கோள். ரட்சிக்கப்பட்ட உடனே யூ கான்ட் ஸ்டாப் ஷேரிங் அபவுட் ஜீசஸ் டு எவ்ரிவன். பார்க்குற இடத்துல நீங்க இயேசு பத்தி பேசியிருக்கீங்க. ஐ நோ மெனி ஆஃப் யூ ஹவ் டன் தட். ஆனா இப்ப செய்யறது இல்லை. இப்ப நீங்க எல்லாத்தையும் பார்த்து ஷேர் பண்றீங்க. என்ன ஷேர் பண்றீங்க? உங்க பிரச்சனையை ஷேர் பண்றீங்க. முன்ன யாரை ஷேர் பண்ணீங்க? சொல்யூஷனை ஷேர் பண்ணீங்க. காலையில் ராத்திரிக்கும் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, உங்க ஒய்ஃப் இப்படி பண்றாங்க, உங்க பிள்ளைங்க இப்படி பண்றாங்க, லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ராத்திரி படுக்கும் போதே பிளான் வச்சுக்கோங்க. நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணும், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் கால் பண்ணும், எங்கள் அத்தைக்கு கால் பண்ணும், சின்னம்மா கால் பண்ணும், எல்லாத்தையும் கதையை சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு வேலை சொல்லாட்டினா அந்த நாள் கம்ப்ளீட் இல்லை. ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரோட ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆத்மாதாயம் பண்ணுவீங்க. இயேசுவை குறித்து யாராவது சொல்லுவீங்க. யாராவது ஒரு ஆள் இயேசு சொல்லி நீங்கள் இங்கே வாங்க, இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே ஒரு கூட்டம் நடக்குது, ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக தொடுவார், ஒரு பெரிய காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வருவீங்க. இதுதான் ராஜ்யத்தை கட்டுகிற இறுதியும். இப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன இருக்காது? குறை இருக்காது. பிகாஸ் யூ ஆர் கிங்டம் மைண்டட். யூ திங்கிங் அபவுட் பில்டிங் காட்ஸ் கிங்டம். When you are focusing on building God's kingdom, God will be so focused on building your life. உங்க வாழ்க்கையை கட்டுறது அவர் குறிக்கோளாக இருப்பார். பட் நீங்க சொல்லுங்களேன், 10 வருஷமா நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தான் நீங்க பாக்குறீங்க, 10 வருஷமா உங்களை பத்தி நீங்க கேட்கறீங்க. யாராவது ஒரு ஆள் அங்கே வந்துட்டு, பாஸ்டர் என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும், நான் ஆத்மா ஆதாயம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் எனக்கு ஆண்டு அதிகமா ஆத்மா பாரத்தை எனக்கு தரணும், நான் ஆத்மா எடுத்து போய் பேச கேட்டிருக்கிறீங்களா? இது வேணும், அது வேணும், எல்லாம் வேணும். ஆனா ஆண்டோட வேலை வேணாம். எதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்? எதுக்காக கர்த்தர் ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார்? எதுக்கு ராஜ்யத்தில் உங்களை சேர்த்திருக்கிறார்? சொல்லுங்க, எதற்காக? What could be the reason for you to enjoy the pleasure of this world? Is it உலகத்தின் இன்பத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்காகவா? இல்ல, ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக. நீங்க எப்படி கட்டுறீங்க? சர்ச்சில் எத்தனை ஊழியங்கள் இருக்குது, எத்தனை ஊழியம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் எப்படி கட்டுறீங்க? உங்கள் கையில் கத்துற இந்த காலத்தில் கொடுத்துருக்காருன்னா அதை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஆல் தட் வி வாண்ட் இஸ் அ டைட்டில், இஸ் அ பொசிஷன். நமக்கு என்ன தேவை? நம்ம நடந்து வந்தால் 4 பேர் நம்ம பார்த்து தலையை ஆட்டணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும். அதுக்கு ஏங்க நீங்கள் வாசல் கை கொடுக்க முடிஞ்சு? அதுக்கே அதுக்கு ஒரு பதவி சும்மா வேஸ்ட்டாக ஒரு நாக்களை வச்சு உட்காந்துருக்கணும்? தேவையில்லைல்ல. கரெக்டாக இல்லையா? ஒரு பொறுப்பு உங்க கையில வருதுன்னா, ஒரு பொசிஷன் டைட்டில் ஆண்டு கொடுக்குறேன்னா, அதை யூஸ் பண்ணி அதோட டைம்ல அதை அத்தாரிட்டியும் பவரையும் யூஸ் பண்ணி என்னத்தெல்லாம் கட்டணுமோ தேவனுக்கு விருப்பமான கருத்தை கட்டிடணும். அதுதான் அழைப்பு, அதுதான் ராஜ்யத்தை செஞ்சு. ஓ, நான் யாரு தெரியுமோ, நீ என்னை பார்த்து தலையை கூட ஆட்டமே பார்த்து வெட்டிக்கிட்டு போற, ஒரு பேச சொல்ல மாட்டேன் நினைப்பேன். நீ இன்னும் பாஸ்டராகவே அவ்வளோ போராட வேலை. சாதாரண லீடர்ஷிப்கே எப்படின்னா பாஸ்டரான என்ன ஆகுறது? அவ்வளோதான். சர்வன்ட்னா சர்வன்ட்ஹுட் இருக்கணும். ஓகே, ஒரு ஊழியக்காரனோட தன்மை இருக்கணும். ஹல்லேலூயா. கட்டணும், ஆண்டு ராஜ்யத்தை கட்டணும். இதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம பைபிள் நூற்றில் பார்க்குறோம், யவீரோ என்ற ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஜெப ஆலய தலைவன். அவன் மகள் வியாதியை படுத்திருக்கும் பொழுது இயேசு சொல்லி கூப்பிடும் போது, இயேசு நான் ஏன் வரணும்னு கேட்கல, உடனே புறப்பட்டு போகிறார். ஏன்? ஜெப ஆலய தலைவன். இஸ் a leader of the house of prayer. ஹல்லேலூயா. அவர் ஊழியக்காரன் சொல்லி போறார். போற பாதையில அங்க பெரும்பாடு ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறாரு. தாமதிக்குது, டைம் ஆகுது. இயேசு அதெல்லாம் கடந்து போகும்போது அவனை மறக்கல. ஏன் தெரியுமா? அவன் என் ஊழியக்காரன், அவனோட காரியத்தை நான் மறந்துட மாட்டேன், விட்டுற மாட்டேன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து பேட் நியூஸ் வருது, மகள் உயிரிழவு இல்லைன்ட்டு. பயப்படாத, நான் கூடவே வந்து குணமாக்கி எழுப்பி விட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோட ராஜ்யத்தை கற்ற ஆளந்தா உங்கள் வீட்டில் குறை இல்லை. என்னால் ஆனால் சொந்த வாழ்க்கையை கட்டணும்னு குறிக்கொள்ளிங்கன்னா குறை இருந்துக்கிட்டே இருக்கும்.
நான் சபிக்கலப்பா. ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லை, இதுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு முடியாத குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை காமிங்க, ப்ரையாரிட்டியை காமிங்க. யாருக்கு காமிக்கணும்? ஆண்டவருக்கு போய் காமிங்க. அதை காமிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கு நம்பர் வாங்கிப்பார் செட்டில் பண்ணுறதுக்கு. ராத்திரி படுக்கும் பொழுது எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அடுத்து என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. படுக்க நாளைக்கு போய் இந்த ஃபைலை போய் டவுன்லோட் பண்ணணும், இதை ஃபில்அப் பண்ணணும், அதை செட் பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும், அப்படி தான் பார்த்துருக்கீங்க தவிர்த்து ஆண்டவருக்கு என்ன யோசிக்கிறேன். ஆனால் உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, see I'm telling you around 100 to 200 years ago, இன்ற நாளில் கூட சில உண்மையாக இருக்கிறாங்க. ராத்திரி படுக்கும் பொழுது கர்த்தருடைய காரியத்தை யோசிச்சு தான் படுத்திருக்காங்க. நீங்க பூமியில கடந்து போற ஒவ்வொரு பாடுகள் ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன ஊழியம் செய்றீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க? நம்ம இங்க நின்று பேசுறது பண்றது இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மேலே இருக்குது. ஆனால் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் தான் உண்மையான மினிஸ்ட்ரி இருக்குது. அதான் உண்மையான மினிஸ்ட்ரி. நம்ம என்ன பண்றோம், எதுக்கு அடிச்சுக்கிறோம், என்ன நம்ம செய்திருக்கோம் இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு குறை வர பாஸ்டர் குறிப்பிட்ட ஆள் தான் கொடுப்பாரு. யூ see, be kingdom minded. நீங்க உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் செய்யணும், கர்த்தர் விடுதலை ஏற்றணும். சத்துரு உங்க வீட்டை தொடக்கூடாது, உங்க குடும்பத்தை தொடக்கூடாது, உங்க பிள்ளைங்களை தொடக்கூடாது, உங்க வருமானத்தை தொடக்கூடாதுன்னா முதலாவது நீங்க ராஜ்யத்தை கட்டுகிற ஆட்களா மாறணும். You must have your heart upon God's kingdom. You must love God. Ministry is all about loving the people. Ministry is all about loving the people. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்க அன்பு அவங்க மேல குறைவு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் நீங்க நேசிக்கணும். Only if you have the heart to love the people, you are called into the ministry. உங்களுக்கு ஜனங்கள் மேல ஒரு பாரம், ஒரு அன்பு இருதயம் இருந்தா தான் நீங்க ஊழியத்துக்கே அழைக்கப்படுவீர்கள். If you can't pray for people in the name of Jesus, இயேசுவின் நாமத்துல பேய் பிசாசை எதுவுமே ஓட்ட முடியாது. அன்பு இல்லாட்டினா வியாதிகளை குணமாக்க முடியாது, தீர்க்க தரிசனத்தை உரைக்க முடியாது. If you don't have love in your heart, you can't use the name of Jesus. அவனுக்கு அன்பு இருந்தது, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ராஜ்யத்தை கட்டுறதா இருந்தா என்ன இருக்கும்? உங்க முகத்துல அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்குதா? நீங்கள் பிறரை நேசிச்சீங்கன்னா இவங்க ஆத்மா அழிந்து போகக்கூடாது, இவங்க தொலைந்து போயிடக்கூடாது, இவங்களை எப்படியாவது மீட்டு இயேசுவை கொண்டு வந்துடணும், எப்படியாவது இயேசுவை விட்டு சொல்லி இவங்க ரட்சிப்பை கொண்டு வந்துடணும். அந்த பாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கணும். பட் நீங்க என்ன பண்றீங்களா, சபையில வந்து உட்காந்துருக்க ஆத்மாகிட்டே போயிட்டு தப்பு தப்பா சொல்லி உள்ளதை சபையை விட்டு விட்டுறீங்க. கர்த்தரத்தை சேர்க்க வேண்டியதை நீங்களே பேசி கீசி உடைச்சி வெளியே விட்டு விட்டுறீங்க. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. If you have love, you will build, you will never destroy. But you are destroying the faith of the people. ஜனங்களோட விசுவாசத்தை நீ கெடுக்கிற. வசனம் சொல்லுது, ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார்னு போட்டிருக்கார். If you try to destroy the temple of God, God will destroy you. You don't play with the fire. And you expect God to answer your prayer. எப்படி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? அந்த வேகம், அந்த எமோஷனல் பட்டு பட்டு எல்லாரையும் பண்ணிடுறீங்க, முடிஞ்சிருது. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. You are called to build, not to destroy. கட்டுகிறதுக்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழிக்கிறதுக்காக இல்லை. நீங்க என்ன செய்றீங்க? சமாதானத்தை மூட்டுகிறீங்களா, சமாதானத்தை கெடுக்கிறீங்களா? முன்னுக்கு இருக்க போதுகிறை குறித்து நீங்க தப்பு தப்பா சொன்னீங்கன்னா விசுவாசி எப்படி கேட்பாங்க? செய்தி கேட்க மாட்டாங்க, செய்தி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேட்குற மனசு வராது. So instead of clarifying things, you jump into a conclusion, you break the church. நம்ம அவசரத்தினாலே நிறைய காரியத்தை நம்ம உடைச்சிருக்கிறோம். ஒரு ஆத்மாவோட விசுவாசத்தை கட்டணும். build your holy faith. build your holy faith. பரிசுத்த விசுவாசத்தை கட்டு அப்படின்னு போட்டுருக்கு. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டணும், பிற விசுவாசத்தை கட்டி தான் ஆகணும். You must not break the faith of others. ஒரு மனுஷன் பின்வாங்கி போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது, கர்த்தரோட தூரம் காரணமா இருக்கக்கூடாது. இமேஜின் how many things. நான் இன்னும் நிறைய பேசுறேன் அந்த காரியத்தை குறித்து. பட் சிம்பிளா நான் சொல்றேன், உங்களால எத்தனை பேர் கர்த்தரை விட்டு வழிகி போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆக்ஷன்னால, உங்க செயலால எத்தனை பேர் இந்த ஊழியமே வேண்டாம், எனக்கு இந்த சபையே வேண்டாம், இந்த வார்த்தையே வேண்டாம். மெனி சைல்ட், நிறைய பிள்ளைங்க சபையில, பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்கள, ஆவிக்குரிய பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்கிறேன், வளராத பிள்ளைங்க சேர்ச்சில் என்ன நடந்தாலும் கர்த்தரை படுத்துரும். அது இன்னும் வளர்ச்சி, அது ரொம்ப ஸ்லோவாக வளருது அர்த்தம்.
என்ன நடந்தாலும் என் சபையை வேணாம், ஆண்டவே வேணான்றோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரே இங்கே வந்து பேர் போட்டுட்டு கூட அவர்கிட்டையும் கொஞ்சிக்கிறீங்க தேவையில்லாம. யோசிச்சு பாருங்க. உண்மையா பார்க்க போனா ரொம்ப அதிகமாக காயப்பட்டதே இயேசு தான் சபையில். ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னே வந்து நிற்கிறார். நீங்கள் ஒன்றுமே அதுக்கு வர மாட்டீங்க. ஆனால் உண்மையாக காரணத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். He is faithful though we are unfaithful. Understand this. நீங்கள் எல்லாத்துலையும் ஒன்று யோசிக்கணும். You are carrying Christ with you. இயேசுவை சுமந்து போகிறீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் இயேசுவை காமிக்கிறீங்க. கொஞ்சம் ராங் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா it will cause someone to backslide. ஒரு மனுஷன் விழுந்து போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. நாளைக்கு அவங்க விழுந்துட்டாங்க, நீங்கள் குறை பேச முடியாது. விழுந்ததுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணமாக இருப்பீங்க. அந்த பாவத்தோட கணக்கையும் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கேட்பார். தெளிவான கதைகளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.